சாங் இட்டு தலைவா. சத்தியமாக அந்த சாங் லவர்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். சொல்லட்டுமா? இந்த பார், நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த சாங் தான் வச்சுன்னுக்கிறேன். நான் காட்டிடுவேன் தலைவா, அதே சாங் தான் வச்சுக்கிறேன். நான் மெட்ராஸ்காரன் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஷைன் அவரும் கலையரசன் சாரும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே நடித்த மூவி பார்த்துட்டு வரேன். மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான மூவி தான் அது. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தன் போய் ஒரு இடத்துல தெரியாமல் மாட்டிக்கிட்டானா அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து அவன் ஃபேஸ் பண்ணி அவன் எப்படி அதுலேருந்து வெளியே வரான் அப்படின்றது தான் மூவியே. டைட்டிலுக்கும் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமே இல்லை. அவர் வந்து சென்னையிலேருந்து வந்திருப்பார், மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காருன்றதுனால மெட்ராஸ்காரன், அவ்வளோதான். பட் அது முழுக்க மெட்ராஸில் நடக்கிறதா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை, அது ஒரு கிராமத்தில் நடக்குது. ஸோ எல்லாமே தான் காமிப்பாங்க. சென்னை நிறைய பிளேசஸும் காமிப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான். இல்லை, பார்க்கும்போது ஆக்சுவலாக அவர் தமிழ் ஆள் மாதிரி தான் தெரியுறார். பட் அவரோட ஸ்லாங்லேயே தெரிஞ்சிடும். அவர் பேசும்போதே மலையாள ஆக்டர்ஸோ அவங்க மலையாளம் பேசுகிறவங்க தமிழ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயே நமக்கு தெரியுது. யா, அவர் நார்மலாகவே எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி ஆக்ஷன் தான் சூப்பராக நடிச்சிருவார். சில மூவிஸில் வந்து அவரை வந்து அவரோட கேரக்டரை வந்து கொண்டுடுவாங்க. பட் இதில் வந்து அவர் ஃபுல்லாகவும் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் அவரோட எஃபெக்ட் மற்ற மூவிஸில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. மியூசிக்ஸ் வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபைட்டுக்கு கொடுக்குற அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. அது நல்லா தான் இருந்தது. அந்த சாங் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதை ரீமேக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு எப்படி போட்டாலும் எனக்கு பிடிக்கும். அது செட் ஆகுது. ஸோ லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் வரையும் போகுது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் கதை. ஓவராலாக படம் நல்லாயிருக்கு. நான் 10 out of 8 கொடுப்பேன். நான் மெட்ராஸ்காரன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக எழுதிட்டார். டைரக்ஷன், டைலாக்ஸ்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷைனிகம் அண்ணா நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கலையரசன் அண்ணா சொல்லி ஆகணும், கனெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு யதார்த்தமான நடிப்பு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் அண்ணா மியூசிக் படத்தில் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்த இடத்துல அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ ஆக்ஷனாக பண்ணியிருந்தார். முதல்ல வாலி அண்ணா செம்மையாக பண்ணிட்டார். டைட்டிலுங்க போடுறதுக்கு என்ன சம்மந்தம்னா, கதை பார்த்தா தெரியும். ஒரு மெட்ராஸ்காரன் ஒரு ஊருக்கு போகிறாங்க, அங்கே ஒரு எதிர்ப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை சொல்ல முடியாது. நல்லா இருக்குது படம், சூப்பராக. வாலி அண்ணா நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது. அவருடைய எழுத்து, அவரோட ரைட்டிங்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு. நல்லா இருக்குது படம் பார்க்க. அது நல்லா இருந்துச்சுங்க அந்த பாட்டு. அது எப்படிங்க, அது சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. படத்தில் எல்லாம் பாட்டும் நல்லா இருக்குது. கதைக்கு தகுந்த மாதிரி படத்தில் பாட்டு வருது. அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் நான் சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு படமும் பார்த்துட்டே இருக்கும், பின்னிட்டு வராரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் பின்னிட்டார் மியூசிக்கு. ஓகே, கனெக்ட் ஆகுது, ஃபீல் ஆகுது அது பார்க்கும்போதெல்லாம். படம் பார்த்தா தெரியும். நிறைய படம் வந்திருக்குல்ல பொங்கலுக்கு. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடட்டும். எனக்கு பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. மெட்ராஸ்காரன் நம்ம ஊருங்க மெட்ராஸ், நல்லா தான் இருக்குது. எல்லா படமும் நல்லா இருக்கணும், எல்லா படமும் நல்லா சமமாக தான் ஓடணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட இது. நல்லா இருக்குது படம் மெட்ராஸ்காரன். நல்லா இருந்துச்சு, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்துச்சு. வேறு என்ன ஆமாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய ஃபைட்டு. ஆனால் கலையரசன் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது படம். மியூசிக் சூப்பராக இருந்தது. பாட்டு ரொம்ப பிடிச்சது எனக்கு. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டான்ஸ் தான், நானே ஆடியிருப்பேன் 2 டான்ஸுக்கும். நல்லா இருந்தது. அதான் அந்த குழந்தை இல்லாமல் இது பண்ண அந்த எமோஷனல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதான் அந்த பாண்டியராஜ் வந்து இறந்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த பையன் வந்து அழுவும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். நல்லா இருந்தது, ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா இருந்தது. இருந்தது. அவர் ஊர்லேருந்து வெளியே போயிருக்காரு மெட்ராஸ்லேருந்து. அகைன் அவர் ஊருக்கு வரும்போது அந்த மெட்ராஸ்காரன்ற அந்த ஐடென்டிட்டி வச்சு அவங்கள இது பண்ணுறாங்க. அவர் சீரியஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். யதார்த்தமாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சீரியஸாக அதை எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது சூப்பராக இருந்தது. டான்ஸும் அதுக்கு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதான் எந்த ப்ராப்ளம்லேயும் போய் மாட்டிக்க வேணாம், ஒரு சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கணுன்ற இதில் இருந்தது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம்.
ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது படம். நீங்கள் வீக்கெண்டில் தாராளமாக மெட்ராஸ்காரனை உங்களோட சாய்ஸில் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு படம். டைட்டில் அது ரிலேட்டடாக இது வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. படத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஹீரோ அந்த தள்ளப்படுறாரு. அங்கேருந்து அவர் எப்படி அதுலேருந்து வராரு, அதில் என்ன ஒரு நியாயங்கள் அவர் பார்க்குறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. ஃபன் கிடையாது, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். ஒரு நிகழ்வு நடந்து, ஒரு உண்மையான நிகழ்வு நடந்து அதில் என்ன ஒரு நியாயங்கள் ஏற்படுது, அதில் யாரோ ஒருத்தர் தெரியாமல் செய்கிற ஒரு தப்பு யார் தலைமையில் விழுகுது, அந்த மாதிரியான ஒரு படம். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க கலையரசன். அண்ட் அவர் பேர் தெரியல, ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, செமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். தரமாக இருக்குது படம். படத்தில் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கு இருக்கிற லவ்வு நல்ல இதுவு, அதுக்கப்புறம் இன்னொரு சென்டிமெண்ட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் நல்லாவும் போயிடுச்சு படம், நல்லாவும் ஆக்ஷன் மூவியாகவும் இருந்தது. நல்லா இருந்தது படம், தரமாக இருந்தது ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரியே படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். படம் சூப்பராக இருக்குது. ஷேன் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு டிபேட் மூவி வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. கலையரசன் அதோட மாதம் நடிச்சிருக்காரு. மியூசிக் வேறு லெவல். சாம் சிஎஸ் இல்லை, வாய்ஸ் அவர் தமிழ் பேசும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த மலையாள ஸ்லாங் வருது, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. ரெண்டு பேர் தான் வந்து காம்போ நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே வந்து அவர் கலையரசன் வந்து எப்போ வில்லன் மாதிரி தான் நடிச்சோம். இந்த படத்தில் வில்லன்லாம் சொல்ல முடியாது, அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான். படம் நல்லா இருக்குது, எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ப்ரோ. ஒரு டைட்டிலுக்கும் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ராஸ்காரன் அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு, அங்கே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த படம் நல்லா இருக்குது. அந்த ஓஜி என்ன இருந்தாலும் ஓஜி தான், அது இது பண்ண முடியாது. ஆனால் இவங்க சாம் சிஎஸ் அதை இது பண்ணி போட்டுருக்காங்க, நல்லா இருக்குது. ரெண்டே பாட்டு தான் படத்தில் நல்லா இருக்குது. ஒரு மேரேஜ் சாங் ஒன்று, ஒரு நல்லா இருக்குது ப்ரோ. ஆமாம், நானும் அதுதான் எக்ஸைட் ஆனேன். என்னடா ஃபஸ்ட் டைம் இது பண்ணாமல் இல்லை, நிறைய படம் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது படம். உண்மையாக சொல்ல போனால் அந்த டைரக்டர் வந்து 2வது படம் பண்ணுறாரு. இது நான் ஒரு படம் பார்க்கலாமா வேணான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு தான் போனேன். ஆனால் படம் பார்த்தப்பறம் தெரியுது, இந்தமாரி படம் அவர் இந்தமாரிலாம் பண்ணுவாரான்ற மாதிரி காமிச்சிருக்காரு. மியூசிக்கை அச்சு கழுத்திட்டா போல், சொல்லவே தேவையில்லை. தமிழ் ஆள் மாதிரி தான் இருக்கிறா போல். ஏன் நம்ம ஆளுங்க இல்லையா? நம்ம ஆளுங்க மலையாளம் பேசலையா, ஹிந்தி பேசலையா? ஹிந்திக்காரன் வந்து சென்னையில் தமிழ் பேசும்போது என்ன தெளிவாகுது? தரமாக பண்ணிக்கிறாங்க தெளிவா. கலையரசன் வேறு மாதிரி பண்ணிட்டா போல். அவர் கேரக்டர் எப்பவுமே எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது. படம் மாஸ் தலைவா. சாங் இட்டு தலைவா. சத்தியமாக அந்த சாங் லவர்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். சொல்லட்டுமா? இந்த பார், நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த சாங் தான் வச்சுன்னுக்கிறேன். நான் காட்டினேன் தலைவா, அதே சாங் தான் வச்சுக்கிறேன். சாங் இட்டு தலைவா. தலை மெட்ராஸ்காரன் படம் பார்த்துக்கலாம் தலை. படம் வேறு லெவலு, சூப்பராக இருக்குது தலை, அல்டிமேட்டாக இருக்குது படம். படத்தில் வந்து இல்லைன்னா வச்சுக்க, பெற்றவங்க பேச்சு கேட்கணும், அதான் படத்துலேயே இருக்குது. வேறு அம்மா பேச்சை கேளு, அப்பா பேச்சை கேளு, அதுதான் படமே. அவங்க பேச்சை கேட்டால் நடக்கலாம், கேட்காம போனால் இதுமாரி நடக்கணும் அதுன்னு சொல்லி படத்துக்கு இது பண்ணுறாங்க. வேறு படத்துக்கு டைட்டில் வேறு லெவலில் இருக்குதுல்ல. படத்துக்கு டைட்டில் செட் ஆகுது, அவ்வளோ சிங்க் ஆகுதுல. படம் வந்து ஃபுல்லாக ஃபைட் சீனு, ஒரு லவ் சீனும் இருக்குது, ஃபைட் சீன் இருக்குது. அந்தளவுக்கு மியூசிக் சூப்பராக போட்டிருக்காங்க இதில். இவங்க வந்து கலையரசனுக்கு அவர் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஹீரோ வந்து ஒரு சீனில் நாங்களே கண்ணு கலங்கிட்டோம், அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. வேறு படம் சூப்பராக இருக்குது. 2025 ரீமேக் சாங் நல்லா போகும். வெளியூர்லேருந்து நம்ம மக்கள் அங்கே போன பிறகு என்ன ஒரு சில விஷயத்தினால என்ன ஏற்பாடுன்றது நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், நல்ல யூத்தாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. மெட்ராஸ்லேருந்து அங்கே போய் என்ன அனுபவிச்சாங்க அப்படின்றத நல்லா காட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு இங்கே தமிழில் நல்ல ஒரு புதுசான ஒரு இது தான், ஆனால் அவர் தமிழன் மாதிரியே தான் நடிச்சிருக்காரு. 2025ஓட இதுவே அதுதான்ப்பா, ட்ரெண்டியே அதுதான்.